என்னங்க டீ வேலையெல்லாம் முடிச்சிட்டிங்களா? முடிச்சாச்சுக்கா, முடிச்சாச்சு. என்ன சமையல்க்கா உங்கள் வீட்டில்? ஏட்டி மீன் வந்துச்சு, அதை வாங்கி குழம்பு வச்சு கொடுத்து விட்டுட்டேன் பார்த்துக்க. நீ என்ன டீ சமைச்ச? போன வாரமே எங்கள் மாமியார் வந்து மீனை வையும் உயிரை வாங்கிட்டே இருக்கு பார்த்துக்கோங்க. அதனால் மீனை வாங்கி குழம்பு வச்சு வச்சுட்டேங்க்கா. நல்லா இருக்கா இல்லையான்னு தெரியல, வச்சுட்டேன் பார்த்துக்கோங்க. சரி, அவ்வளவுதான். உனக்கு தெரிஞ்சாதானே நீ செய்ய முடியும். அதுக்கு என்ன செய்யறது? சரிக்கா, நீங்களாம் ஃப்ரீயாக இருக்கீங்களா? எஸ், ஐ எம் ஆல்வேஸ் ஃப்ரீ. ஏட்டி, நம்ம என்ன வேலை வெட்டி காட்டி போயிட்டு இருக்கோம்? சும்மா வீட்டு வேலையை முடிச்சுட்டு இங்கே வந்து தானே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம். நம்ம என்னத்தை பிஸியாக இருக்க போகிறோம்? ஃப்ரீ தான் டீ. ஏன் டீ கேட்குற? ஏக்கா, நாளைக்கு ரம்ஜான் இல்லை, அதனால் வாங்க அப்படியே மும்தாஜ் அக்கா வீட்டு வழியாக போயிட்டு வருவோம். அப்போ தான் அந்த அக்கா நாளைக்கு நமக்கு பிரியாணிலாம் தருவாங்கக்கா. நம்ம அப்புறம் மறந்துடுவாங்கல்ல நம்மளெல்லாம். ஏட்டி, அசிங்கமாக இல்லையாட்டி இப்படி நம்ம போயிட்டு வர்றதுக்கு? இதில் என்னக்கா அசிங்கம் இருக்குது? ஆமாம் பரமக்கா, எப்பயுமே இந்த கிரிஜாக்கா இப்படி தான் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் வரீங்களா? நம்ம போகலாம். ஏட்டி வா, நான் ரெடியாக தான் இருக்கேன். நாளை எப்போன்னு காத்துக்கிட்டு இருக்கேன் பார்த்துக்க. ஏக்கா, இந்த வாய்ப்பை விட்டோன்னு வைங்கக்கா. இன்னும் அடுத்த ஒரு வருஷம் வெயிட் பண்ணணும்க்கா. அடுத்த ரம்ஜானுக்கு தான் அடுத்த பிரியாணி கிடைக்கும் நமக்கு. அதனால் வந்துருங்க, பார்த்துக்கோங்க. ஏட்டி, பாய் வீட்டு பிரியாணி நல்லா தான் இருக்கும். ஆனாலும் எனக்கு ஒரு மாதிரி சங்கடமாக இருக்குட்டி அங்கே வந்து நிற்கிறதுக்கு. சங்கடம்லாம் பார்த்தா சாப்பிட முடியுமா பாஸ்? நீங்கள் என்ன இப்படி பண்ணுறீங்க? சரி, அப்போ நானும் பரமக்காவும் போகிறோம். நீங்கள் வேணால் வீட்டுக்கு போங்க. அப்புறம் பிரியாணியில் நாளைக்கெலாம் பங்கு கேட்கக்கூடாது, பார்த்துக்கோங்க. ஏட்டி, அப்படியாட்டி நான் கேட்ட போகிறேன் உன்ட்ட. சரி போங்க நீங்கள். ஏக்கா, சும்மா தான் சொன்னேன். வாங்க வாங்க, நம்ம எல்லாம் சேர்ந்து போவோம். அந்த அக்கா என்ன சொல்ல போகிறாங்க? நீங்கள்லாம் இங்கே தான் இருக்கீங்களா? ஆமாங்க்கா, நாங்களாம் இங்கே தான் உட்காந்துருக்கோம். வீட்டுக்குள்ளே வெக்கையாக இருக்கா, அதனால் எப்படா வேலையை முடிப்போன்னு இருப்போம். முடித்த உடனே இங்கே வந்து உட்காந்து கதையை பேச ஆரம்பிச்சிடுவோம். அப்படியா? சரி சரி. நானும் வீட்டில் வெயில் தாங்க முடியலன்னா கொஞ்ச நேரம் உட்காருவோமேன்னு வந்தேன். வாங்க வாங்க, உங்களுக்கு ஆயுஸ் 100 தான். எதுக்குமா அப்படி சொல்கிற? இல்லைக்கா, இப்போ தான் நாங்கள் சரி உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சா, அதான் ஒரு அப்படியே உங்களை வந்து பார்த்துட்டு போவோம்னு நினச்சி பேசிகிட்டு இருந்தோம். இப்போ தான் பேசிகிட்டு இருந்தோம், நீங்களே வந்துட்டீங்க. நல்லா இருக்கீங்களா? ஆமாம்மா, நல்லா இருக்கேன். நோம்புலாம் எப்படி போகுதுக்கா? ஆமாம்மா, நோம்புலாம் நல்லா வச்சாச்சு. இந்த அக்கா என்ன ரம்ஜானுக்கு வாங்க இல்லாட்டி வந்து பிரியாணி வாங்கிக்கோங்க எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. நம்ம நோம்பு அது இதுன்னு பேசுகிறோமே, சரி கேட்பாங்கன்னு பார்க்குறேன், கேட்க மாட்டேங்கிறாங்களே. நாளைக்கு எல்லாரும் ரம்ஜானுக்கு வீட்டுக்கு வாங்க பிரியாணி சாப்பிட்றதுக்கு. இல்லைம்மா, இருக்கட்டும், பரவாயில்ல, நீ சொன்னதே போதும். வந்துடுவோங்க்கா. அப்படிலாம் சொல்லாதீங்கக்கா, வந்துருங்க சரியா? அந்த அக்கா அப்படி தான் சொல்லுவாங்க. நாங்கள் கூட்டு வந்துடுறோம். எல்லாத்துக்கும் சேர்த்து நல்லா சமைச்சு வைங்க, சரியா? சரி, அப்போ நான் போயிட்டு வரட்டா? நம்மளே அவங்க வீட்டு சைடு போகணும்னு நினச்சோம், பாருங்கள் அவங்களே வந்துட்டாங்க. கடவுள் இருக்காண்டி நெட்டவழி, அதான் பாரு, அவங்களே இந்த டயத்துக்கு வந்திருக்காங்க. ஆமாக்கா, ஆமாம். சரி, நாளைக்கு போயிடுவோம், சரியா? கிரிஜாக்கா வந்துருங்க.